பேசலாமா? ரெடியா? அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் சட்டமன்றத்தில் சட்டமன்ற பேரவை விதி 72 கீழ் அமைச்சரவையின் மீது நம்பிக்கையின்மையை தெரிவிக்கும் தீர்மானம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கொண்டு வந்தோம். அது குறித்து அவையில் பேசுவதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். இதில் குறிப்பிட்டது, முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்கும் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை மீது கீழே கையெழுத்திட்டுள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்காணும் காரணங்களுக்காக நம்பிக்கை இழந்துவிட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி 72 கீழ் அமைச்சரவையின் மீது நம்பிக்கையின்மை தெரிவிக்கும் தீர்மானத்தை இன்றே 16/4/2022 கொண்டுவர அனுமதி அளிக்குமாறு மாண்பு பேரவைத் தலைவர் அவரிடத்தில் அவருடைய அறையிலே நாங்கள் கடிதம் கொடுத்தோம். அதில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே நேரு, அவரது மகன் மற்றும் சகோதரர் ஆகியோருக்கு சொந்தமான சென்னை, கோவை, திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள இடங்களில் மற்றும் இல்லங்களில், அலுவலகங்களில் ஆகியவற்றில் 7/4/2025 அன்று மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதுடன் சோதனைக்கு பின்பு மேல் விசாரணை நடத்தி 11/4/2025 அன்று விளக்கமான செய்தி குறிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்தது, மாண்புமிகு வன மற்றும் காவல்துறை அமைச்சர் திரு கே பொன்முடி அமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது அளித்த உறுதிமொழியை மீறி இந்து மதத்தை மற்றும் இந்து மதத்தை பற்றியும் பெண்களை பற்றியும் அவர் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டது அவதூறாக பேசியதால் அமைச்சர் பதவி ஏற்கும் பொழுது அவர் ஏற்ற உறுதிமொழியை மீறிய செயலாகும். அடுத்தது, மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்களின் துறையான டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் கடைகள், தனியார் மதுபான ஆலைகள் மத்திய அமலாக்கத்துறை 6/3/2025 அன்று சோதனை நடத்தினார்கள். முதற்கட்டமாக சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடுகள் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை செய்தி வெளியிடப்பட்டுள்ளன. எனவே மேற்காணும் காரணங்களுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் செயல்படும் அமைச்சரை மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டுவர நாங்கள் கடிதம் கொடுத்து இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அனுமதி கொடுத்தோம். அனுமதி மறுக்கப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதற்கு முன்பு அவையில் இப்படி அரசின் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் வருகின்ற பொழுது 1952, 57 எடுத்திருக்கிறாங்க, 57, 62 எடுத்திருக்கிறாங்க, 1962, 1967 எடுத்திருக்கிறாங்க, 1967, 1970 எடுத்திருக்கிறாங்க, 1971, 1976 எடுத்திருக்கிறாங்க, 1977, 1980 எடுத்திருக்கிறாங்க, 1980, 1984 அவையில் பேசுவதற்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க, 1985, 1988 இடைப்பட்ட காலம் எடுத்திருக்கிறாங்க, 2001, 2006 வாக்கெடுப்பு நடத்தல எடுத்திருக்கிறாங்க. இப்படி கடந்த காலத்தில் இப்படி அரசின் மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அதை அப்பொழுது இருந்த சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதி கொடுத்து சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டுகின்றது. அதைத்தான் மேற்கோடு காட்டி நாங்கள் பேசினோம். எங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுத்த காரணத்தினாலே நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். பல்வேறு காலகட்டங்களில் அரசு மீதான நம்பிக்கை தீர்மானம் எடுத்துருக்காங்க. 10 நாட்களுக்கு முன்பு கூட அதிமுக சபாநாயகர் மீதான நம்பிக்கை இந்த தீர்மானத்தை எடுப்பதில் என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? அதுதாங்க அவங்க தான் சொல்ல வேணும். நாங்கள் செய்தித்தாள்லையும் ஊடகத்திலையும் அன்றாட செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. மக்களிடத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அமலாக்கத்துறை பல்வேறு துறைகளிலே சோதனை நடத்தி இந்த சோதனை அடிப்படையிலே செய்தியில் வெளியிடுகின்றன. இந்த துறையில் இவ்வளவு கோடிக்கு முறைகேடு நடந்திருக்கு. இந்த துறையில் இருக்கிற அமைச்சர் உறவினர்கள் அவருடைய இல்லத்தில், அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட
ஆவணங்கள் என்று வெளியிடப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு அமைச்சர் இந்து மதத்தை புண்படுத்துகின்ற விதமாகவும் பெண்களை இழிவுபடுத்துகின்ற விதமாகவும் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் முக்கிய பிரச்சனையா இந்த ஆட்சிக்கு தெரியல. இதையெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் அவையிலே இந்த விதி எண் 72 கீழ் கொண்டு வந்தோம். அது அனுமதி கொடுக்க மறுத்த காலத்தில் இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு முக்கிய பிரச்சனை. இன்னைக்கு உங்க ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் அன்றாட செயல் வந்து கொண்டு இருக்கின்றது. ஆக இந்த செய்தி என்ன என்று விளக்கமாக இந்த அரசு தான் விளக்க வேண்டும். அதை அரசினுடைய கடமை. பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வரும். இதில் இந்த அரசு என்னென்ன இப்படி அமலாக்கத்துறை மூலமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை விளக்க வேண்டியது அரசுடைய கடமை. அதை விட்டுட்டு நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை, நாங்கள் கொண்டு வந்த இந்த 3 கோரிக்கையும் நிராகரித்து பேசுவதற்கு அனுமதி கொடுக்காம எங்களை கொடுக்கல. அதனால நாங்கள் வேற வழி இல்லை, நாங்கள் வெளிநடப்பு செய்யறோம். அது என்னைக்கு பரிசீலனை வரப்போகுது? இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. பரிசீலனை கொண்டு போயிடுவாங்க. ஏன் இதே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது எத்தனை முறை 0 ஹவரில் பிரச்சனை எழுப்பினாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் அனுமதி கொடுத்தோம். இது முக்கிய பிரச்சனைங்க. ஒரு அமைச்சருடைய வீடு, அமைச்சருடைய மகன் வீடு, அவருடைய அலுவலகங்கள், உறவினர்களுடைய அலுவலகங்களில் இன்றைய தினம் அமலாக்கத்துறை இன்றைக்கு சோதனை நடத்தியிருக்குது. அந்த சோதனையில் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக ஊடகத்திலும் பத்திரிகையிலும் செய்தி வெளியாகியுள்ளன. இதெல்லாம் ஏன் விசாரிக்க முடியாதுன்னா என்ன பண்றது? ஏன் பயப்படுறீங்க? இதை தெளிவுபடுத்த வேண்டியது அரசுடைய கடமை இல்லவா? அதே பொன்முடி அவர்கள் ஒரு பொது மேடையில் ஒரு பெண்களை இழிவுபடுத்தி பேசலாமா? ஒரு மதத்தை குறிப்பிட்டு பேசலாமா? இதெல்லாம் தவறு அல்லவா? ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கின்றவர்கள், அது படித்தவர், பேராசிரியர், இவருக்கு ஒன்றும் தெரியாதவர்கள் இல்லை, தெரிஞ்சுதான் பேசுறார். வேண்டுமென்றே திட்டமிட்டு பெண்களை இழிவுபடுத்துவது, மதத்தை கொச்சைப்படுத்தி பேசுவது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மதம் சமமாக கருதக்கூடிய கட்சி அதிமுக கட்சி. எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களுடைய மனமும் புண்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள், அந்த ஆட்சியில் இடம்பெற்றிருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இப்படி ஒரு தவறான செயலில் ஈடுபடுவது காரணமாகத்தான் இதையெல்லாம் அவையிலே விவாதிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் அவையிலே பிரச்சனை இருக்கணும். கடந்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. திமுக கூட்டணிக்கு ஒரு வலுவான எதிர் கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி இருக்குமா? எப்படி இந்த கூட்டணி எவ்வாறு அமைந்தது? வலுவான கூட்டணியா, வலுவில்லாத கூட்டணியா, இதெல்லாம் தேர்தல்லாம் தெரியும். ஆக ஒரு கட்சி, அந்த கட்சி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், சிதறுகின்ற வாக்குகளெல்லாம் ஒன்றாக சேர்த்து எதிரிகளை வீழ்த்த வேண்டும். அப்படி இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சி வீழ்த்த வேண்டும், இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகளெல்லாம் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கின்றோம்.